வணக்கம். எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கி உங்களிடம் பேசத் தொடங்குகிறேன். இந்த பொங்கலுக்கு பாலா சார் இயக்கிய வணங்கான் படம் வந்துச்சு. அதே போல தெலுங்கு படமான ரீமேக் இங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரே சமயத்துல தமிழ் தெலுங்குல எடுக்கப்பட்ட சங்கர் சாருடைய கேம் சேஞ்சர் படம் பார்த்தேன். இந்த 2 படத்த பார்க்கும்போது தியேட்டர விட்டு வெளியில வந்துட்டு டூ வீலர்ல கிளம்பும்போது வந்த கேள்விகளுக்கு இன்னமும் எனக்கு அதுக்கு ஒரு ஆறுதலான பதில் கிடைக்கவே இல்ல. இந்த வீடியோவ வந்து சங்கர் சாருக்கும், பாலா சாருக்கும் நான் டெடிகேட் பண்றேன். சங்கர் சார் ரசிகர்களுக்கும், பாலா சாருடைய ரசிகர்களுக்கும் டெடிகேட் பண்றேன். நீங்க எப்ப மாறப் போறீங்க சங்கர் சார்? நீங்க எப்ப மாறப் போறீங்க பாலா சார்? இந்த 2 கேள்விகள தான் 2 இயக்குனர்கள்கிட்டயும் நான் வைக்கிறேன். 2 கேள்வி கிடையாது. ஒரே கேள்வி தான். ஒரே கேள்வி. நீங்க எப்ப மாறப் போறீங்க? அப்படிங்கிறது தான். ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்துல அர்ஜுனை வைத்து படம் இயக்க ஆரம்பிச்சு, அதற்கப்புறம் காதலன் எடுத்து, அப்புறம் இந்தியன் எடுத்து அப்படின்னு அவருடைய டிராவல்ல பார்த்தாக்க, ஜீன்ஸ் மாதிரியான படத்தையோ, அல்லது காதலன் மாதிரியான படத்தையோ, பாய்ஸ் மாதிரியான படத்தையோ தவிர்த்துட்டு பார்த்தாக்க, நண்பன் ரீமேக் அது இதுல 3 இடியட்ஸ் வந்து இங்க தமிழ்ல அவர் ரீமேக் பண்ணாரு. மற்ற படங்கள் எல்லாமே ஒரே விஷயம்தான். ஒரு ஆஞ்சநேயரை போல ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஒருத்தன் இந்த அரசு கட்டிலுக்கு எதிராக போராடுறது, இந்த சிஸ்டத்துக்கு எதிராக போராடுவது தான் படத்தினுடைய கதையா இருக்கு. இந்த கதை டெம்ப்ளேட்ல பணத்தை கொள்ள கொள்ளையா அடிச்சு ஒரு பெரிய கல்விக்கூடம் கட்டுகிற அந்த அர்ஜுன் கதாபாத்திரமா இருக்கட்டும், ஒரு தாத்தா ஒருத்தர் வயசான காலத்துல கிருஷ்ணாராமான்னு இல்லாம அவரு சுதந்திர போராட்ட தியாகின்னு ஒரு தாத்தா ஒருத்தரை வச்சுக்கிட்டு அந்த தாத்தா கொலை பண்ணுகிறவரா காமிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் திரும்ப இந்தியனுக்கு சாவே கிடையாது, சத்திரியனுக்கு சாவே கிடையாது மாதிரி அப்படி சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வருவாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு இந்தியன் தாத்தா வந்து பாவம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அது வேற விஷயம். ஆனா அதே போல முதல்வன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவர் பாட்டுக்கு தேமேன்னு ஒரு ஒரு சேனல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கேமராமேனு. அவரை ரிப்போர்ட்டர் ஆக்கி, அவரை அந்த காலத்துல ரவி பெர்னாட் ரேஞ்சுக்கு அவரை ஒரு சிஎம் கிட்ட பேட்டி எடுக்க வச்சு, அவரை ஒரு நாள் முதல்வர் ஆக்கி, அதுக்கப்புறம் அவர் வீட்டு வாசல்ல அவ்வளோ பேர் கூடி நிற்க, அவர் உடனே கட்சி ஆரம்பிச்சு, அவர் உடனே இதுக்குள்ளார போய் அவர் சிஎம் ஆகி, அங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்ற இது, அங்க என்னென்ன நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்கன்றதுன்னு ஆரம்பிச்சு தான் முதல்வன் படம் இருந்தது. அந்நியன் படத்துல அங்க எச்சி துப்புனாக்கா கொன்னுடுறான், இதுக்கு சாப்பாடு ரயில்ல சரியில்லைன்னா கொன்னுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பி ஒரு பக்கம் ரெமோவா மாதிரி லவ் பண்றாரு, ஒரு பக்கம் அந்நியனா மாதிரி அதகலம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரியான நடக்கவே நடக்காத விஷயங்களையே காட்சிப்படுத்துவதையும் அந்த காட்சியை பிரம்மாண்டமா வச்சுக்கிறதுலையும் சங்கர் சாருக்கு ஒரு ஏஆர் ரகுமான் தேவைப்படுறாரு. அதே போல சங்கர் சார் ஏஆர் ரகுமான் இல்லாம எடுத்த படங்கள் எதுவுமே பெருசா போகல. ஹாரி ஜெயராஜ் இசையமைத்து மட்டும் பாட்டு ஹிட் ஆனிச்சு. அதற்கு பிறகு அனிருத் கொடுத்ததோ தமன் கொடுத்ததோ பெரிய தாக்கத்தை ஒன்றும் உண்டு பண்ணிடல நமக்குள்ளார. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல ஜென்டில்மேன், காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் வரைக்கும் பாலகுமாரன் சாருடைய டைலாக் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில் ஜீன்ஸ் படத்துக்கு இதுக்கு இந்தியன் திரைப்படத்துக்கு சுஜாதாவும் வசனம் எழுதியிருப்பார், பாலகுமாரன் சாரும் வசனம் எழுதியிருப்பார். ஆனா பாலகுமாரன் சார் எனக்கு குரு மாதிரி சுஜாதா சார் அப்படின்றதுனால அவர் பேரை மட்டும் டைட்டில் கார்டில் போடுங்க நாங்கள். ஏன்னா அப்போ அவருக்கு 2வது பைபாஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஏன்னா நான் பாலகுமாரன் சட்ட உதவியாளராக இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து அவருக்கு ஒரு ஏஆர் ரகுமான் தேவை, ஒரு பெரிய கேமராமேன் ஜீவா தேவை, ஒரு ரவிவர்மன் தேவை, ஒரு அசோக் குமார் தேவை அப்படின்னே இருக்கு. இன்னைக்கு கமல்ஹாசனால அறிமுகப்படுத்தப்பட்ட திரு சார் தான் இன்னைக்கு கேம் சேஞ்சருக்கு. இந்த கேம் சேஞ்ச வந்து நீங்க படத்துக்கு தலைப்பா வச்சிருக்கிறதுக்கு பதிலா நீங்க சேஞ்ச் ஆகணும் சங்கர் சார்ன்றது தான் நான் சொல்ல வரேன் நான். அதே போலதான் இயக்குனர் பாலா சேது படம் நான் பார்த்துட்டு வந்தப்பவே, அன்னைக்கு படம் ரிலீஸ் அன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்தப்பவே நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட சொன்னேன், இந்த படம் பரவாயில்ல, நல்ல படம் தான், சுமாராக இருக்கு, பார்க்கலாம், விக்ரமோட நடிப்பு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் படம் வந்து ஒரு வாரம் கழிச்சு பத்திரிகைகள் எல்லாம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, படத்தை பத்தி ஆகா ஓகோ தமிழ் சினிமாவையே புரட்ட விட்டாரு, தூக்கி நிறுத்த விட்டாரு, அப்படி சாஞ்சிருந்ததை நிமித்திட்டாரு, அப்படி இப்படிலாம் பாலாசாரை கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடுகிற அளவுக்கு சேது படம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த படத்தை நீங்க இப்ப இருக்கிற 2K கிட்ஸா இருக்கட்டும், ஏன் அப்ப நீங்க பார்த்துட்டு ஆகான்னு பிரம்மாண்டமா யோசிச்சவங்களா இருக்கட்டும்,
யாரா இருந்தாலும் இப்போவும் சேது படத்தை ஒரு தடவை பாருங்க, உங்களுடைய விமர்சனங்களை கூட கமெண்ட்ல பதிவிடுங்க. அதே போல சேதுக்கு அப்புறம் நந்தா எடுத்தாரு. அவருடைய கதையோட நாயகர்கள் எல்லாமே ஒரு 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 அரக்கண்டானவங்களா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு கதாபாத்திர தன்மைங்கிறத ஒரே மாதிரியா தான் இருக்கும். அவ்வளவுதான். அவங்களுடைய முடிய அது இதுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுவாரு, இல்ல கண்ணுல ஏதாவது வேற கலரை போடுவாரு. நந்தால சூர்யாவை வந்து அப்படிதான் காமிச்சிருப்பாரு. பிதாமகன்லாம் சொல்லவே வேணாம். 2 பேரும் செம்பட்ட முடி அப்படி இப்படின்னு எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை காமிக்கிறதுனாக்க, இவர் செம்பட்ட பிடிச்ச முடியையும் பான்பராகு கரை வெத்தலை போட்ட கரையுமா காமிக்கிறது தான் எளிய மனிதர்களை காட்சிப்படுத்துறதுன்னு பாலா தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாருன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நானும் தான் எளிய மனிதர். எல்லாரும் தான் இங்க எளிய மனிதர்கள். இங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தாக்க எளிய மனிதர்கள் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அப்ப எல்லா மனிதர்களுமா பிதாமகன் மாதிரி இருக்காங்க. பிதாமகனுடைய கதாபாத்திர தன்மையிலேயே எவ்வளவு இது பாருங்க. ஒரு சுடுகாட்டுல பிணங்களை எரிப்பவர் தான் அந்த அம்மாவுக்கே பிரசவம் பார்க்கிறாரு. அப்படி வர்ற குழந்தை தான் விக்ரம். ஆனா ஒரு கத்துறது எந்த விதத்துல லாஜிக்கு? அப்படி ஒரு தாயுமானவனா அந்த பிணத்தை எரிப்பவர் இருக்கும்போது அவர்கிட்டேருந்து வளர்ற குழந்தை அன்பே உருவானவனால இருக்கணும். ஏன் இவ்வளவு ஆவேசமோ ஆக்ரோஷமோ பேசவே மாட்டாதவனா ஏன் இருக்கான்? அப்படி எந்த ஊர்லயும் வெட்டியான்கிட்ட பேசாமலாம் யாருமே கிடையாது. இது ஏன் இவர் ஒரு கதாபாத்திரத்தை இவரா ஒரு புதிய உலகத்துக்குள்ளார சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு பாலாங்கிறது எனக்கு தெரியல. அதே போலதான் அந்த சூர்யாவுடைய கதாபாத்திரம். அதே போலதான் லைலாவுடைய கதாபாத்திரம் எடுத்துக்கங்க, நந்தா படத்துல அந்த கதாபாத்திரத்தை எடுத்தாங்கன்னு எல்லா பெண் கதாபாத்திரங்களும் அவன் இவன் தான் உச்சம். அத போலீஸ் ஹீரோயினா போட்டு அந்த போலீஸை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அரலுசுத்தனமா காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருப்பாங்க. பரதேசின்ற ஒரு படம், அதர்வாவுக்கு பரதேசி கிடைச்சதுங்கிறது வந்து ஐயோ பாவம்னு தான் சொல்லணும். அந்த பரதேசியினுடைய கதாபாத்திர தன்மையும் அப்படித்தான். அஜித் வந்து நடிக்கிறதாக இருந்த நான் கடவுள் ஏன் அஜித் நடிக்கல அப்படிங்கிறத அந்த நான் கடவுள் வந்த பிற்பாடு நிறைய பேர் உணர்ந்திருப்போம். அதே போல இப்ப வந்திருக்கிற வணங்கான் திரைப்படத்தை ஏன் சூர்யா வேணாம்னு ஒதுக்கிட்டாருங்கிறதையும் நாம உணர்ந்திருப்போம். சும்மா அதாவது படத்தை 2 மணி நேரம் தான் படம் ஓடுது. ஆனா 5 மணி நேரம் வைகுண்ட ஏகாதசிக்கு விடிய விடிய படம் பார்த்த கதையா படம் ஓடிட்டு இருக்குது. ஒரு காட்சியில புதுமை இல்லை. எல்லா பாலா படமும் எப்படியோ அப்படித்தான். ஒரு படத்திலேயாவது அடிக்காத ஹீரோவை காமிங்களா ஐயா? ஏன் அப்படி இருக்கீங்க? அடிக்கிறதுனா அப்படி உங்களுக்கு சந்தோஷமா? அம்புட்டு சந்தோஷம் எதுக்கு? புட்டு வெறி கொண்டு அடிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன? ஒரு அருண் விஜய் மாதிரி முரட்டுத்தனமா காட்டுத்தனமா அடிக்கிறவன் அப்படியே முறைச்சபடி பாக்குறவனை வந்து உருகி உருகி காதலிக்கிறதுங்கிறது எந்த ஊர்ல லாஜிக் இது? இன்னைக்கெல்லாம் பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பாலா வந்து தன்னுடைய டெம்ப்ளேட் என்ன, இந்த படத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரிலாம் காமிக்கல, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அதுல பிதாமகன்ல கஞ்சா கடையை காமிப்பாரு, இதுல அது மாதிரிலாம் காமிக்கல என்ன. ஆனா பாலாவுடைய கதாபாத்திரங்கள் கதாநாயகர்கள் இப்படித்தான் அப்படின்னு இருக்கு. சங்கருடைய கதாபாத்திரங்கள் இப்படித்தான் அப்படின்னு இருக்கு. இவங்க இத்தனை வருஷங்களா உருட்டு உருட்டு உருட்டுன்னு இதையே உருட்டிட்டு இருக்காங்களே, எப்ப மாற போறாங்க? இதே அந்த காலத்துல பீம்சிங் அவர்கள் படம் எடுத்தாரு. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமா இருந்தது. B.R. பந்துலு சார் படம் எடுத்தாரு. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமா இருந்தது. அவரால் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி மாதிரியும் B.R. பந்துலு கொடுக்க முடிஞ்சது, கட்டபொம்மன் மாதிரியான ஒரு படத்தையும் கொடுக்க முடிஞ்சது. அதே போல அதற்கு அடுத்தாப்புல தமிழ் சினிமாவில் டைரக்டர்கள் பேரை சொன்ன அப்படின்னு இன்னைக்கு சங்கர் படம்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் விதை நான் போட்டதுங்கிற மாதிரி ஸ்ரீதர் சார் போட்டு கொடுத்தது. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி படம்ன்றது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சி அந்த படம் பட்சிராஜா கம்பைன்ஸு, மாடர்ன் தியேட்டர்ஸு அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சி யார் டைரக்டரு அப்படின்னு சொல்ல வச்சவர் வந்து இயக்குனர் ஸ்ரீதர். நவீன இயக்குனர், புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர் சாருடைய கல்யாண பரிசு ஒரு கதையா இருக்கும், நெஞ்சில் ஒரு ஆலயம் ஒரு கதையா இருக்கும், நெஞ்ச பரப்புதலை ஒரு கதையா இருக்கும், நெஞ்சிருக்கும் வரைவு ஒரு கதையா இருக்கும், ஊட்டி வரைவு ஒரு மாதிரியும், காதலிக்க நேரமில்லை வேற ஒரு மாதிரியும்னு அவருடைய படங்கள் எத்தனை விதமான ஜாலங்கள். இத்தனைக்கும் முக்கோண காதல்னு ஒரு கான்செப்ட் எடுத்தாரு, முக்கோண காதல் கான்செப்ட் எடுத்தாருன்னு சொல்றாங்க. முக்கோண காதலெல்லாம் தாண்டி 2 கோணம் 4 கோணம் 5 கோணம் அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை ரொம்ப லவ்வபுளா பண்ணவர் தான் ஸ்ரீதர் சார் அவர்கள். ஸ்ரீதர் சாருக்கு பிறகு அதே தாக்கத்தோடு வந்து இன்னும் பல தாக்கங்களை இந்த சினிமாவுக்கு கொடுத்தவர் தான் கே பாலச்சந்தர் சார். அவர் நாணல் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு, நீர்க்குமிழி மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு. அந்த ஸ்ரீதர் சாருக்கும் கே பாலச்சந்தர் சாருக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏஆர் ரகுமான் தேவை, சங்கருக்கு ஏஆர் ரகுமான் தேவை, பாலாவுக்கு இளையராஜாவோ யுவன் சங்கர் ராஜாவோ தேவை.
யுவன் சங்கர் ராஜாவோ இளையராஜாவோ இல்லாத பாலாவுடைய படங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஆனா தன்னுடைய முதல் படத்துல கல்யாண பரிசுல அதுக்கு அன்னைக்கு இருந்த முக்கியமான இசையமைப்பாளர்களை எல்லாம் விட்டுட்டு ஏஎம் ராஜாங்கிற ஒரு பாடகரை இசையமைப்பாளராக கொண்டு வர்றாரு, தன்னுடைய தம் பேர்ல இருக்கிற நம்பிக்கையின் காரணமா. அதே போல தன்னுடைய நாடகங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த வி குமார் சாரை நீர்க்குமொழி படத்துல கொண்டு வர்றாரு சினிமாவுக்குள்ளார. நாணல் மாதிரி ஒரு படம், மேஜர் சந்திரகாந்த் மாதிரி ஒரு படம், அரங்கேற்ற மாதிரி, அவளூர் தொடர்கதை மாதிரி, அபூர்வராங்கள் மாதிரி, மூன்று முடிச்சு மாதிரி, இப்படி மாதிரி 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 மாதிரின்னு சொல்றதுக்கு 100 மாதிரியை கொடுத்துட்டு போயிருக்காங்க கே பாலச்சந்தர் சார் இவரும். அதற்கு பிறகு வந்த பாரதி ராஜா என்னையா கிராமத்து படம் தான் எடுப்பாரு. கிராமத்து படத்துலயும் எவ்வளவு வெரைட்டி. 16 வயதிலே ஜப்பானி மயிலு பரட்ட ஒரு விதம்னா, கிழக்கே போகும் ரயில் பாஞ்சாலி பரஞ்சோதி ஒரு விதம். அப்படியே சிட்டி சப்ஜெக்ட்ல கிரைம் த்ரில்லரா, செக்ஸ் த்ரில்லர் படமா வந்த சிகப்பு ரோஜாக்கள் வேற ஒரு ஜானர் படம் அது. அதற்கப்புறம் நிழல்கள் ஒரு மாதிரியான படமும், புதிய வார்ப்புகள் அந்த வாத்தியார் கதை அது ஒரு விதமாகவும், ஏன் அதற்கு அடுத்தாப்புல வந்த நிறமாறாத பூக்கள் வேற விதமாகவும் கொண்ட ஒரு கதையா பார்க்கப்பட்டுச்சு. எடுத்தார் அப்படி ஒரு படைப்பை. காதல் ஓவியம் மாதிரி படைப்பை நீங்க யோசிக்கவே முடியாது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இப்படத்தை யோசிக்கவே முடியாது. அதே போல நினைவெல்லாம் வித்யாவை ஸ்ரீதர் சார் எப்படி வேற ஒரு ஜேனருக்கு அந்த படத்தை புது படங்கள் வந்திருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்தது போல நவீனத்துக்கும் மாறினார். இளமை ஊஞ்சல் எடுக்கிறது மாதிரியும் கொடுத்தாரு ஸ்ரீதர் சார். பாலச்சந்தர் சார் உன்னால் முடியும் தம்பி மாதிரியும் கொடுத்தாரு, சிந்து பைரவி மாதிரியும் கொடுத்தாரு. அக்னி சாட்சி மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிட்ட சொல்லுங்க. புன்னகை மாதிரி சத்யா கேரக்டரை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு யார் இருக்கா, எந்த டைரக்டர் இருக்கான்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு வெரைட்டி கொடுக்கல. ஏ பீம் சிங் அவ்வளவு வெரைட்டி தரல. பி.ஆர். பந்துலு, ஏ.பி. நாகராஜன், கே பாலச்சந்தர் சார், ஸ்ரீதர் சார், பாரதி ராஜா சார், ஏன் பாக்யராஜ் சார், இது மாதிரி எத்தனையோ பேர் வெரைட்டியா படம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜென்டில்மேன்ல தொடங்கி இன்னைக்கு வந்திருக்கிற கேம் சேஞ்சர் வரைக்கும் அதே மாவை ரைட்டு, கல் தோசையா ரைட்டு, ஊத்தப்பமா ரைட்டு, பொடி தோசையா ரைட்டு, பொடியை தூவு, மசாலா தோசையா நடுவில் மசாலாவை வச்சுக்கிட்டு ஒரே மாவை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதே போலதான் பாலாவும். உங்க படத்துல வரக்கூடிய அந்த வினோதமான மனிதர்களா ஏன் கதை நாயகர்களை காமிக்கிறீங்க? அப்படி இல்லாம அடிக்கவே செய்யாத டிப்டாப்பா அழகா ஜென்டிலா ட்ரெஸ் பண்ணிட்டு போற ஒரு ஹீரோவை உங்களால காட்ட முடியாதா? ஒரு அரளு சுத்தரமாவே இருக்கிறதா இல்லாம ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கிற பாலச்சந்தர் சாருடைய கதாநாயகிகள் போல ஒரு தெளிந்த ஒரு கதாநாயகியை ஏன் உங்களால கொண்டு வர முடியல? ஏன் பெண்ணாதிக்க சிந்தனையோடயே படம் எடுக்கிறீங்க அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. கோபமா இருக்கு, வருத்தமா இருக்கு, ஆதங்கமா இருக்கு. தமிழ் சினிமா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்றோம், போகவே இல்லை. அப்படியே பின்னோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இந்த பாலாவுடைய படங்களா இருக்கட்டும், இல்ல சங்கர் சார் மாதிரியானவர்களுடைய படங்களா இருக்கட்டும், பின்னோக்கி தான் நம்மளை நகர்த்திட்டு இருக்குது. ஒரு இருக்கப்பற்று மாதிரி ஒரு படம், ஒரு சித்தா மாதிரி ஒரு படம், ஒரு போர்த்தொழில் மாதிரியான ஒரு படம், ஏன் கிடா மாதிரி ஒரு படம், குரங்கு படல் ஒரு மாதிரியான ஒரு படம், லப்பர் பந்து, மாவீரன், வெரைட்டியா வேற ஒரு ஜானர்ல படம் இயங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம மலையாள படத்துல இருந்து நம்ம ஒரு பாட்டம் கத்துக்கணும். அப்படி இல்லையா, இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்க ரைட்டு, இப்ப அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரையாவது இருக்கிற ஸ்ரீதர் சார் படங்கள், இருக்கிற பாலச்சந்தர் சார் படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாக்க ஒரு சினிமா இன்ஸ்டியூட்டுக்குள்ளார போயிட்டு பயிற்சி எடுத்துட்டு வந்த மாதிரி நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆவீங்க. உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல ஒருத்தனா நானும் ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன் அப்படின்னு நம்புறேன் நான். பாலா சார் கொஞ்சம் மாறுங்க சார். சங்கர் சார் ஒரு கேம் சேஞ்சு ஒன்று பண்ணி பாருங்களேன் சார். வணக்கம்.